2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தவன் ரத்தன கிச்சாவான் அப்படின்னு ஒரு காணொலி பதிவிட்டிருந்தேன். அதுக்கு எந்த உள்நோக்கமுமே இல்லை. இது இந்த காணொலி கூட அதுக்கான தன்னிலை விளக்கம் இல்லை. பத்திரிகையாளர் ஏகலைவன் அண்ணன் கூறியிருந்த கருத்து சரியானதா இல்லையானதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியின் மீதான ஒரு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக அதை நான் பார்த்தேன். அதாவது அண்ணன் திரு சீமான் அவர்கள் யாரை போய் சந்திக்கணும், அதை சந்திக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் கேட்டுட்டு கட்சி நடத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய கருத்து இல்லை. அண்ணன் சீமானின் இந்த மாண்பு என்பது தமிழக அரசியல் மிக ஆழமாக கவனிக்கப்பட வேண்டியது. காரணம், இங்கு மனித உறவுகளை தாண்டி அரசியல் மிகப்பெரிய பிளவுகளை, சாதி மதத்தை தாண்டி அரசியல் கட்சிகள் மனித சமூகத்தின் ஊடாக பிளவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. அது காரணம் ஒரு எதிரி போல பாவிக்கிறது இப்படி இருக்கு. மிகப்பெரிய உலகத்துக்கே மாண்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அறத்தை போதிக்கக்கூடிய இந்த தமிழ் சாதாரண தேர்தல் அரசியல் கட்சிகளுக்காக அடிக்கக்கூடிய சாதனை இது சரியல்ல. அதை அண்ணன் சீமான் வந்து மாற்றணும்னு அதை முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி பாராட்டுறேன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு வந்து அந்த மாண்புக்கு ஏற்றதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து பெருசாக அதை எடுத்துக்கல. மக்கள் வெறுது எல்லா எல்லாரையும் போல ஒரு சர்க்காஸ்டிக்காக டீ கடையில் பேசிட்டு போயிடுவாங்க. இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய அவங்க அவங்களை எப்படி வகைப்படுத்துறதுன்னே தெரியல. அவர்களுக்குன்னு ஏதேனும் ஒரு நோக்கம் இருந்து அந்த நோக்கத்தின்படி செயல்பட, நோக்கம்னா ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்தில் இருந்து அதன்படி அவங்க செயல்படும்போது ஒரு மாற்று கருத்து எதிர்த்து வைக்கிறது அப்படின்னு அவங்க பேசுவார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கருத்தும் இன்னொரு தொலைக்காட்சிக்கு போகும்போது ஒரு கருத்தும் இது ஜால்ரான் தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இது ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் விமர்சனம் செய்கிறவங்க அப்படின்ற பேரில் இருக்கிறவங்க அண்ணன் சீமான் இது போல ஒரு புது நிகழ்ச்சிகளில் இதர கட்சி தலைமைகளை சந்திப்பதை, அதுவும் தவிர்க்க முடியாத சூழலில் சந்திக்க நேர்வது, ஒரு கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிற எல்லைக்கு போகிறாங்க. அதை எல்லா கட்சியினரும் இந்த நாம் தமிழர் கட்சி ஒளிஞ்சு போகணும்னு நினைக்கிற எல்லா கட்சியினரும் அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்புல பொட்டு வச்சு பூசி விழா கொண்டாடுறாங்க. இது அப்படி இருக்கும்போது நம்ம இதில் தவிர்த்திடலாமேங்கிறது என்னை போல தமிழ் தேசியவாதிகள் உடைய ஆதங்கம். நான் தமிழ் தேசியவாதி. அப்போது இந்த தமிழ் தேசியத்துக்காக தேர்தல் அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி அதன் தலைமையும் கேலி பொருளாக ஆகுவதை நாம் அனுமதிக்க முடியாது. அனுமதிக்க முடியாதுன்னா நம்மள்ட்ட கேட்டு தான் என்ன செய்யணும் அப்படி இல்லை. அப்படி அனுமதிக்க முடியாத போது அல்லது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அதன் வெளிப்பாடாக இது போன்ற ஒரு கருத்து வரும்போது ஆமாம் அது சரிதான், அண்ணன் இது போல் கலந்துக்காமல் நகர்ந்து போயிட்டா இந்த ட்ரோல்லேருந்து நம்ம விடுபட்டலாம், நம்மளுடைய நேரத்தை உருப்படியான காரியங்களுக்கு செலவிடலாம் அப்படின்னு இருக்கு. அப்படியான ஒரு கருத்தாகத்தான் பத்திரிகையாளர் ஏகலைவன் வெளிப்படுத்தினார்னு நம்பணும். அப்படி நம்பி தான் ஏன் அப்படி வெளிப்படுத்தக்கூடாது, அதுக்கு அவரை கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது போகல ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அதுக்கு பெரிய எதிர்வினையும் வரப்போவதில்லை, அதை யாரும் பார்க்க கூட போகிறதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் பார்த்த சிலருக்கு இப்போது அதே பத்திரிகையாளர் ஏகலைவன் அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் பேச்சாளராக இருந்தக்கூடிய, அது கொச்சை பேச்சாளராக இருந்தக்கூடிய இந்த லயோலா மணி அவர்களுடைய வரலாறுன்னு எடுத்து ஒரு பக்கம் படிக்கிறார். அது நமக்கு அயற்சியோ வருத்தத்தையோ தரல. இப்படி போகும்போது அண்ணன் திரு சீமான் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு அண்ணன் ஏகலைவன் மீது நம்ம வைக்க முடியும். இதை நீங்களும் தவிர்த்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு வைக்க முடியும். ஆனால் அது ரொம்ப மிக மூத்த பத்திரிகையாளர், அவர் செய்த ஏதேனும் ஒரு உள்நோக்கம், ஒரு மிக சிறந்த காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கிறது, ஒரு தமிழ் தேசியவாதிகள் புரிந்து கொள்ளக்கூடியது நன்றாக தெரிகிறது. அது என்னன்னா, நாம் இன்னும் வலிமையாக மாறணும், ஒருவருக்கொருவர் புரணி பேசிக்கொண்டு தெரியக்கூடாது, இனிமேலும் வலிமையாக மாறணும், குறிப்பாக பொருளாதாரத்தில் வலிமையாக மாறணும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போதைக்கு வருத்தப்பட்டு அவர் நம்ம ஏளனமாக பேசி அப்படி எதுவும் செய்யறதுக்கு இல்லை. என்னுடைய எதிர்வினை என்ன அப்படின்னா, நான் குறைந்தபட்சம் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியேறிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க இதுக்கு கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்துக்காக பல விடயங்களை செய்திருக்காங்க, அதை நாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அரசியல் என்பது எப்போதுமே நிகழ்காலம் தான். அந்த நிகழ்காலத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபடி தான் காலம் அவர்களோடு ஒட்டி கொள்ளும். அந்த வகையில் அண்ணன் ஏகலைவன் அண்ணனுடைய வலைவலியை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இது ஒரு பெரிய தண்டனையான்னு எனக்கு தெரியாது. நான் மிக மிக சாதாரண ஒரு மனிதன், ஒரு சிறிய சிற்றூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கக்கூடியவன். நமக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் போய் வாழக்கூடிய விருப்பமும் இல்லை. அப்போ என்னுடைய எல்லைக்குள்ள இருந்து நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். கொச்சையான வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடிய நபர்கள் அப்படி பதிவிடக்கூடாது அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அது தவறான போக்கு கொண்டு போய் சேர்த்துரும். நன்றி.